போதனை முதலாக தொடங்கப்பட்டது. ஜெர்மனி நாட்டில் இருந்த கத்தோலிக்கர்கள் இப்பழக்கத்தை 1920 கடைபிடித்தனர். திருவருகை காலத்தில் மலர் வளையத்தில் 5 மெழுகுதிரிகள் வைக்கப்பட்டிருக்கும். நடுவில் ஒரு பெரிய மெழுகுதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதை சுற்றி 4 மெழுகுதிரிகள் ஊதா நிறத்திலும் 3 ஒன்று இளஞ்சிவப்பு நிறத்திலும் பச்சை இலைகளால் சூழப்பட்டிருப்பதை திருவருகை கால மலர் வளையம் என்கிறோம். திருவருகை காலத்தின் 1ஆம், 2ஆம் மற்றும் 4ஆம் வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊதா நிற மெழுகுதிரிகள் ஒவ்வொன்றாக ஏற்றப்படும். இளஞ்சிவப்பு மெழுகுதிரி திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு ஏற்றப்படும். அந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என அழைக்கப்படுகிறது. நடுவில் இருக்கும் ஒரு பெரிய வெள்ளை நிற மெழுகுதிரி கிறிஸ்து பிறப்பு விழா அன்று ஏற்றப்படும். இறைவன் நம் மீது கொண்ட அன்பிற்கு முடிவே இல்லை என்பதை திருவருகை கால மலர் வளையத்தின் வட்ட வடிவ அமைப்பு நினைவூட்டுகிறது. பச்சை நிறத்திலான இலைகள் இறைவனின் அன்பு நிலையானது, நித்தியமானது என்பதை நினைவூட்டுகின்றன. நம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காக இஸ்ரேல் மக்கள் காத்திருந்ததை நினைவூட்டவும், உலகின் ஒளியாய் இயேசு வருவார் எனும் வாக்குறுதியை குறித்து காட்டவும் மலர் வளையத்தில் ஒளியேற்றும் இச்சடங்கு திருவருகை காலத்தில் நிறைவேற்றப்படுகிறது. மலர் வளையத்தில் ஆசீர்வதித்தல். மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவா, உலகிற்கு ஒளியாக வந்த ஒரே திருமலை வருகை எதிர்பார்த்த நாங்கள் அதற்காக எங்களை முழுமையாக தயாரிக்கவும், மகிழ்ச்சியோடு அந்த ஒளியை பெற்று அர்ப்பணிக்கவும் அடையாள வகையிலே எங்களுக்கு உதவிடும் இந்த மலர் வளையத்தை ஆசீர்வதித்து அருள்கிறேன். இது எங்கள் வாழ்வில எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு போன்ற மதிப்புகளை முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். இறைவாக்கினர்கள் மீட்பரின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்ததை குறிக்கின்றது. எனவே இத்திரி இறைவாக்கினர்களின் மெழுகுதிரி என அழைக்கப்படுகிறது. இது நம் முன் எதிர்நோக்கு என்னும் ஒளியை ஏற்றுகின்றது. கடவுளின் திருமகன் மிகுந்த வல்லமையுடன் வர இருக்கிறார். அவரின் திருமுக ஒளியை காணாதிருக்கும் நாம் அனைவரும் அவரின் நம்பிக்கையோடு கூறி அழைப்போம். அவரது நற்செய்தியின் மதிப்பீடுகளை நம் கிறிஸ்துவ வாழ்வின் விழுமியங்களாக மாற்றிடவும் என்னும் இறைவனின் நம்பிக்கைக்குரிய உடன்படிக்கையின் மக்களாக நாம் வாழவும் வரவேண்டுவோம். எதிர்நோக்குடன் காத்திருக்கும் நம்மை சந்திக்க மாற்றியுடன் வரவிருக்கும் இறைவனின் இயேசுவை வரவேற்போம். அன்றாடுவோமாக. நபியினுடைய வாழ்விக்கும் இறைவா, வரவிருக்கும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நீதி நிலைநாட்டு வளர்ச்சியை நிறைந்த வாழ்வில் சந்திக்க மக்களாகிய நாங்கள் எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றோம். மேலும் அவர் வந்து கதவை கட்டும் பொழுது நாங்கள் ஜெபத்தில் விழிப்பாயிருந்து மனமகிழ்வோடு அவர் புகழ்பாடுவதை காணலாம். அவர் வரும் பொழுது நாங்கள் அவரது மலரம் கொடுத்திருக்கிறோம். அதனால் நல்லரசுகளை கருத்துக்களும் பாவமும் போவாங்க. எங்களை எதிர்நோக்கினால் நாங்கள் கேட்கிறவர்களாக மாற எங்களுக்கு அனுதாரம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை கொண்டாடுகிறோம். இதோ
இயல் 23 இறைவாக்குகள் 25 முதல் 28 முடிய 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மாநிலங்கள் வருகையை பற்றி இயேசு தமது கூறுகிறது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் பகரங்களுக்கு கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேரமோ என மனிதர் அச்சத்தினால் மயக்கப்படுவது. ஏனெனில் வான்வெளி கோள்களும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மனிதர்கள் மேகங்கள் வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ்வடும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் முடிவிலே கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கட்டியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாகிறது. மண்ணுலகிற்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் தப்புவதற்கும் மாநில நிலையில் இருக்க வல்லவராக எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவரை காலத்துக்குள் நாம் காலையில் வருகிறோம். கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கின்ற ஒரு அற்புதமான காலம். மிகச்சிறப்பாக இந்த காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் பொறுமையோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். காத்திருப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு காத்திருக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். நம்ம உறவுகளில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது போகலாம் சொன்னால் ஒரு டைமுக்கு போகிறாங்க, 10 மணிக்கு வராங்க, நாளைக்கு பண்ணி வச்சுருக்கோம். அவங்க 11 மணிக்கு வந்தால் அவங்க போகலாம். 10 மணிக்கே வர சொன்னீங்க, 11 மணி ஆகிடுச்சு, வரவே இல்லையே. அப்படியாக காத்திருப்பு என்பது ஒரு கடினமான ஒன்று. ஏனென்றால் என்ன நடக்கும், எப்படி நிகழும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு சூழலில் இந்த திருவருகை காலத்தில் இந்த முதல் வாரத்தில் எதிர்நோக்கோடு காத்திருப்பது என்பது மிக முக்கியமானது. எதிர்நோக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் என்கிற ஒரு எதிர்நோக்கு. அந்த ஒரு பின்னணியில் தியானிக்கும் பொழுது முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். நான் தாவீதிலிருந்து நீதிகளோடு முறையை செய்வேன். அவர் 3 காரியங்களை செய்வார். என்ன செய்வார்? அவர் நாட்டில் நீதியையும் ஏழ்மையும் நிலைநாட்டுவார். அந்நாளில் யூதா விடுதலை பெறுகிறார். 3வது எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். இந்த நீதியின் தலையில் முளைக்கும் பொழுது அங்கே என்னவெல்லாம் மாற்றம் வேண்டும். ஆகவே காத்திருப்பதனால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பலன். இன்றைய மக்கள் பொறுமையாக காத்திருந்ததுனால் அந்த மெசியாவை கண்டார்கள். அவனுக்கு அவருடைய நாட்டிலே நீதியும் ஏழ்மையும் கடவுள் நிலைநாட்டினார். யூதா விடுதலை பெற்றது, எருசலேம் பாதுகாப்புடன் வாழுகிறது என்கிற அற்புதமான சிந்தனையை இறைவாக்கு தெரியப்படுகிறார். காத்திருக்கும் பொழுது நமக்கும் இந்த பலன்களை கடவுள் கொடுக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் இந்த சூழ்நிலை மிக அழகாக சொல்கிறார். நாம் தந்தையார் வழங்கும் நீங்கள்
குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. நாம் நல்ல நேர்மறையான சிந்தனையோடு இறைவன் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களை கடவுள் தூய்மைப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார் என்ற அற்புதமான சிந்தனையை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லும் பொழுது இயற்கை விவாதத்தையே இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தயாரிக்கிறது என்பதை கழகாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். பல்வேறு விதமான அடையாளங்கள் இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எப்படியெல்லாம் அது கிறிஸ்துவை வரவேற்க அதை எதிர்கொள்ள தன்னையே தயாரிக்கிறது என்பதை கழகாக சொல்கிறார். அந்த ஒரு அடிப்படையில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கிறிஸ்துவை வரவேற்க நம்மை நாம் தயாரிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த ஒரு தயாரிப்பு காலத்தில் எதிர்நோக்கோடு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு வாழ வருகிறார், நம்மோடு இருக்க வருகிறார், நமக்கு ஒருவராக வாழ வருகிறார் என்பதை உணர்ந்தவராக நாம் அவரை எதிர்நோக்கோடு தயாரிக்க காத்திருக்க விழிப்பாக இருக்க நமக்கு அழைக்கப்படுகிறது. ஒரு சிற்பி ஒவ்வொரு கல்லையும் பார்க்கும் பொழுது அவனை பார்த்து சொல்லியிருக்கிறான், இந்த கல்லிலே ஒரு அழகான தேவன் இருக்கிறார், இந்த கல்லிலே ஒரு அழகான நடன தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு கல்லையும் பார்க்கும் பொழுது அவனுக்கும் அந்த ஒரு எண்ணம் அந்த சிற்பிக்கு இருந்தால் ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்துவினுடைய சிற்பத்தை வழிய வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அவர் நல்ல கல்லை கீழே கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ஒரு ஞானி அந்த சிற்பியை அழைக்கிறார். அழைத்து இது போன்று நான் கேள்விப்பட்டேன், நீ ஒரு நல்ல கல்லை கீழே கொண்டிருக்கிறாய், ஒரு சிற்பத்தை வழிபடுவதற்காக என்று சொல்லி அதற்கால் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஞானி அந்த சிற்பியை தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் தோட்டத்திற்கு அழைத்து சென்று அந்த கிணற்றை காண்கிறார். அந்த கிணற்றிலே அந்த கல் இருக்கிறது என்று சொல்லி சிற்பியும் இருந்த ஆவலோடு சென்று அந்த கிணற்றை எட்டி பார்க்கிறார். அந்த கிணற்றை எட்டி பார்க்கும்போது அந்த கிணற்றிலே தன்னுடைய உருவம் தெரிவதை பார்க்கிறார். அப்பொழுது ஞானி சொல்லுகிறார், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சிற்பிக்கு ஏற்படுகிறார். ஆகவே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த ஒரு தெளிவை தான் திருவருகை காலம் நடக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அனைத்திற்கும் தப்புவதற்கும் மாநில மக்களில் இருப்பதற்கு வல்லவாதற்கும் எப்பொழுதும் விழிப்பாய் இந்த விழிப்பாய் இருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சிறப்பாக செய்கிறது. விழிப்பாய் இருப்பது உறங்காமல் இருப்பதல்ல, கண் விழித்துக் கொண்டிருப்பதல்ல, மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஒரு நல்ல தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக, மாணவனாக நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலே எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை நாம் சிறப்பாக செய்யும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் மற்ற தேவையில்லை. எப்பொழுது கிறிஸ்து நம்மை எதிர்கொண்டு வந்தாலும் அவரை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த ஒரு எதிர்நோக்கு, இந்த ஒரு தயாரிப்பு தான் இன்றைய முதல் வாரமை அடைகிறது. ஆகவே சகோதர சகோதரிகள் திருவருகை காலம் அடியெடுப்பை இருக்கிறார். இந்த காலத்தில் கிறிஸ்து வருகிறார், கிறிஸ்து நமக்காக வருகிறார், நம்மோடு வாழ வருகிறார், நமக்கு இருக்க வருகிறார், நம்மை வழிநடத்த வருகிறார் என்பதை பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு சிறப்பான கொஞ்சம் ஆடம்பரமாக அந்த விழாவை கலந்தால் முடிந்து விட்டது என்பது அல்ல. மாறாக கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிறார், கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார்.
நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அதுதான் விழிப்பாகிறது. ஆகவே இந்த முதல் வாரத்தில் நீங்களும் நானும் இந்த சிந்தனையோடு விழிப்பாகிறது நம்முடைய கடமைகளை, நம்முடைய பணிகளை, நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதற்காக சிறப்பான நம்மையே இந்த கிறிஸ்துவின் பிறப்புக்காக தயாரிக்க தேவையான அனுபவங்களை வேண்டி தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.
Amen.
ஆண்டவரின் நிலையற்றவற்றை நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் உயர்ந்த நிலையங்கள்